ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்புறம் 2 நாளாக பார்த்தா பயங்கரமாக ஈரானுக்கும் அமெரிக்காவும் நடக்கிற போரை விட தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ ஒரு மீடியாவுக்குள்ளே நடக்கிற இந்த சண்டை அப்படிங்கிற போர் தான் பெருசாக இருக்குல்ல. ஒரு பக்கத்து பார்த்தா பெரிய மழை, இன்னொரு பக்கத்து பார்த்தா ஒரு சின்ன மடு. இது ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி கவலைப்பட்டு அழுது இப்படியா அப்படியா அதுவா இதுவா ஃபீல் பண்ண போகிறதே கிடையாது. ஃபீல் பண்ணவும் மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே சொல்கிறது, இப்பயும் சொல்கிறேன், மனசாட்சிக்கும் கடவுளை தவிர நான் யாருக்குமே எப்போவுமே பயப்பட மாட்டேன். சரியா? அதே மாதிரி தப்பு செஞ்சால் அவன் சாதாரணமாக குப்பையே கூட்டுறவனாக இருந்தால் கூட காலில் வந்து மன்னிப்பு கேட்க நான் தயங்கவும் மாட்டேன். அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ முழுக்க என் தங்கச்சிகளுக்காக நான் போடக்கூடிய வீடியோ. நீ கமெண்டில் நீ என்ன வேணாலும் போட்டுக்க, எப்படி வேணாலும் கழுவி ஊற்றிக்க, இல்லை நீ எனக்கு வந்து அப்படியே நெகட்டிவாக போட்டு தள்ளி அப்படியே அங்கிட்டு போய் பாசிட்டிவாக போட்டு தள்ளி அப்படின்னு இந்த தேரலுக்கு அப்படியே தள்ளுவாங்க. அந்த மாதிரி நீ என்ன தள்ளுனாலும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்கிறேன். பிள்ளைகளா, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதை கேட்கும்போது, இதை கேட்டு யாரெல்லாம் கோழையாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சிங்களோ, உங்கள் எல்லாருக்குமே நல்ல பூஸ்டாக எனர்ஜிக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. பொறுமையாக தெளிவாக நிதானமாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன். சரியா? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதாவது ஒருத்தன் உட்காந்து சொல்கிறேன், சாப்பிட்ட சோத்துக்கு நீ விசுவாசமாக இருன்னு. முதல்ல நீ விசுவாசமாக இருந்தியா? அக்கான முறையை கரெக்டாக நீ பயன்படுத்தினியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அமைதியாக அக்காவாக இருந்துக்கலாம், தம்பியாக இருந்துக்கலாம். இந்த விஷயத்துக்குள்ளே நீ வந்து வாழை ஆட்டக்கூடாது. புரியுதா? உனக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொல்லு பார்ப்போம். நீ பண்ணாததா? அப்புறம் அக்கா வாயை அவுத்து விட்டனா, ஆதாரம் இருக்குது சேதாரம் இருக்குன்னா நீ எந்த சேதாரத்தை போட்டாலும் அப்படின்ட்டு போயிடுவேன். புரியுதா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த சாப்டருக்குள்ளே நீ வராத. நான் நம்பர் கொடுத்து இவனை கான்ட்ராக்ட் பண்ணுங்க, இவன் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவன், இவன் மூலியமாக ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்தவன் நான். ஏண்டா குக்க வச்ச சாமிக்கு உச்சியை பொழக்கிற அளவுக்கு நீ போட்டு பார்ப்பியா? டேய், நான் இப்பயும் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரையோடைய ரகசியத்தை நான் மனசுக்குள்ளே வச்சிருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கெல்லாம் மரியாதை. அதை நான் வெளியே ஆதாரத்தோடு எடுத்து போட்டேன்னா அசிங்கமாயிரு. நீங்கள் நீ ஆதாரம் பார்த்தா எடுத்து போட்டா என்ன சொல்லியிருப்பேன்? நான் இவன் வந்து இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், தேனா பையன் கூட்டி கொடுத்தவன் காட்டி கொடுத்தவன் கழுவி ஊற்றுனவன், இவன் கூட வாழ்கிறதுக்கு இவன் சம்பாரிச்சு கொடுத்தவொடனே நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போகிறேன், என் பிள்ளையோட வாழ போகிறேன், என் புருஷனோட வாழ போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேனே ஒழிஞ்சி, நான் எவங்கிட்டையும் போய் படுத்தேன், இவன் இல்லாத நேரத்தில் எவன்கிட்டயாவது கலட்டி காட்டுனேன், என் வீட்டுக்கு வந்து படுத்தேன், இல்லை அப்படி நான் இவன் மேலே இருக்கிற ஆத்திரத்தில் நான் படுக்க போகிறேன்னு கூட சொல்லுவேன். ஆனால் எந்த தப்பு தண்டாவும் பண்ணலைன்னு அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், என் தங்கச்சிகளுக்கும் தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆதாரம் சேதாரம் செய்குலி இதுக்கெல்லாம் நான் இனிமேல் கவலைப்பட போகிறதே இல்லை. சரியா? ஏன்னா வாழ்க்கையை நானே அந்த அந்த வண்டியில் கட்டின மாடு மாதிரி போகிற வரைக்கும் போகட்டும்னு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, கொந்தளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு நபரை தான் நான் சொல்கிறேன். ஏன் இவ்வளோ கொந்தளிப்பு, ஏன் இவ்வளோ ஒரு டென்ஷன்? நான் ஏன் இதை கேட்குறேன்னா, நீங்கள் அதை எப்படி மீனிங்கில் வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களை மாதிரி டென்ஷன் ஆகிறதுக்கெலாம் எனக்கு வேலையே இல்லை. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன ஏது உங்களுக்கு எப்படின்னா, அந்த அவளை வந்து ஏன் எதுவும் பண்ணலைன்னு சொன்னது வந்து உங்களுக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது. ஒருத்தவங்க நல்ல ஒரு இதில் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இந்நேரம்லாம் இப்படிலாம் நான் உண்மையாலுமே இதில் கிளவியை பாராட்டுவேன். கிளவியெல்லாம் இந்த அளவுக்குலாம் இந்நேரம் விட்டு வச்சிருக்கவே மாட்டான். இந்நேரம் வெளியவே வர முடியாத அளவு ஒன்றுமே இல்லை. கெட்ட வார்த்தை தான் பேசணும், வேறு ஒன்றும் கூட பேசலை. கெட்ட வார்த்தை பேசினக்கே ஒரு வருஷம் குண்டாசை போட்டு எங்களை தூக்கி உள்ளே வச்சா. இவன் உட்காந்து நைட்டும் பகலும் இதில் ஒரு காமெடி கோச்சுக்கிறாதியே நீங்கள். நான் சொல்கிறேன்னு கண்ணீரும் கம்பளியுமா உட்காந்து அழுது பெத்த பிள்ளை, அதாவது எனக்கு மருமக மாதிரிதான், அவருக்கு தங்கச்சி ஒரு மகஸ்தானம். அந்த பிள்ளையும் இவரையும் வச்சு என்னென்னமோ பேசுகிறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க, கடவுள் சத்தியமாக அதை நான் பார்க்க கூட இல்லை. அப்படி மொத்த பேரையும் இழுத்து பிள்ளையிலேருந்து யாரையும் வந்து என்னென்னமோலாம் பேசினான். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பின்னாடி ஏதோ வெளிநாடு போயிருக்கீங்க, அது பிள்ளைகளோட டூர் போயிருக்கீங்க. குடும்பம்னா டூர்னு சொல்லி போவாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு லீவ் வரும்போது தான் நம்ம டூர் போக முடியும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போக முடியாது. அப்படிங்கும்போது அப்போ போகும்போது கூட என்ன பயந்துட்டு ஓடிட்ட, ஏன் நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, அப்போ இருக்கணும்னு சொல்லி கேட்டவ உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி கதரை விட்டு கண்ணீரும் கம்பளையுமா விட்டவ தட்டு நிறையா கரிசோரை போட்டு உட்காந்து தின்னுக்கிட்டு நல்லா தான் இருக்கிறா. நான் அவள் வந்து பேசாத பேசல, அவளுக்கும் உங்களுக்கும் முதல்ல சம்மந்தமும் இல்லை. அவள் உங்களை நேரில் பார்த்ததும் கூட இல்லை. உங்கள் குணம் என்னான்னு கூட தெரியாது. நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், உங்களை நேரில் பார்த்துருக்கேன். உங்களை யாருமே மேக்ஸிமம் நேரில் பார்க்கல. இப்போ குள்ளப்பையன் வேணால் பார்த்துருப்பேன், ஏன்னா அவன் கூட இருக்கனால அவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும், சிக்காவுக்கு தெரியும். வேறு யாருமே உங்களே பார்த்தது கிடையாது.
உங்களோட கேரக்டர் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவ்வளோ பேச்சு பேசி ஒரு பெத்த பிள்ளைய கூட தப்பாக பேசி எல்லாத்தையும் பண்ணப்ப நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு நீங்கள் அவள் என்னடானா ஆயா உட்காந்துக்கிட்டு தட்டில் நேற்று கூட பாருங்கள் தட்டில் இவ்வளோ பெரிய காக்களை தொட சிக்கனை எடுத்து காஞ்சனா படத்தில் ஏதோ உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சுறான் எல்லாம் பண்ணுறா. அதை தான் நான் என்ன கேட்டேன், பிடுங்குறேன் நீங்கள் என்ன ஆணியை கூட பிடுங்க. ஆஃப்டர் ஆல் நீங்கள் சொல்கிறீங்க ஏ லெவல் என்ன ஓ லெவல் என்ன, அதான் சொல்கிறல நீங்கள் மலை நான் மடு. ஆனால் மனசாட்சிக்கு நேராகவும் அடுத்தவங்களை பற்றி சொல்கிறது அதே மாதிரி சொன்னீங்க. அவங்கனாவது ஒரு வாட்டி தான் சொன்னாங்க, நீ 1000 வாட்டி சொல்கிற. நான் அதை சொல்கிறேன், ஒரு வாட்டி திருடுனாலும் திருட்டு தான், ஒரு வாட்டி தப்பாக போனாலும் போனது தான், ஒரு வாட்டி அந்த பேர் எடுத்தாலும் எடுத்தது தான். சரிங்களா? ஒரு வாட்டி நான் வந்து அந்த வார்த்தையை சொன்னதுனால இன்றைக்கி நான் திருந்தி வாழ்ந்தா கூட என்ன சொல்கிறாங்க, நீ சிங்கப்பூர் போனேன்னு சொல்கிறாங்களே. இதை வந்து மாற்ற முடியுது இல்லை? நான் வந்து இது வரைக்கும் திருந்தி வாழ்ந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்குது? பேர் தானே, பட்டது தானே. அந்த மாதிரி அவள் சொன்னதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே முடிச்சிருந்தா கூட அது தெரிஞ்சிருக்காது. வெளியே வந்து அந்த வார்த்தையை சொன்னதை நீங்கள் உங்கள் வாயால் சொன்னீங்க, அது பரவி வந்து அந்த வார்த்தை சொன்னதை அழிச்சிருமா? சொல்லுங்கள் பாப்பா. சரி, இவ மூக்குப்படி பேசுனது எல்லாமே அழிஞ்சிருமா? போனது தானே. மானவன்னு ஒன்று இருக்குது, அது போனதுக்கு பின்னாடி முழுசாக நினச்சதுக்கு பின்னாடி முக்காடு எதுக்கு? அந்த மாதிரி நீங்கள் கோவமெல்லாம் படாதீங்க. நான் என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேன், நீங்கள் ஏதோ புதுசாக அந்த இருக்கியானே கூட வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய நாரதனுங்கிறது உங்களுக்கு தெரியாது. 6-7 வருஷமாக பழகினவன்னா என் கையில் சோறு தின்னவேன். டேய் முதல்ல நீ விசுவாசத்தோட என் கையில் எப்படி சோறு தின்னுருப்ப, என்ன பண்ணியிருப்ப, என்ன சம்பளம் வாங்கியிருப்ப? 1 மாதம் அந்த அம்மா கூட போய் இருக்கிற, அந்த அம்மா வந்து உனக்கு சம்பளம் கொடுக்குறதும் உன்னை கூட வச்சுக்காத அவங்களோட விருப்பம். நான் என்ன சொன்னேன், நீ முதல்ல விசுவாசத்தோட என்ன ரொம்ப துள்ளாத சரியா? அதனால் உனக்கெல்லாம் வீடியோ போடுறதுக்கெல்லாம் நீலாம் ஒர்த்து கிடையாது. நான் இதை பிடிங்கிருவேன் எதை பிடிங்கிருவேன் சேனலியா? சரி, அப்புறம் ஏற்கனவே அப்படி தானே 1 லட்சம் சப்ஸ்கிரைபரோட சேர்த்து நீ சேனலை பிடுங்கின. அது மட்டும் இல்லாமல் உன்னை கொளுத்தி போடவ என்னென்னு சொல்லவா? இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க. மன்னார்குடி கூகுளில் போய் சட்டத்திட்டத்தெல்லாம் சர்ச் பண்ணது, இன்னும் கூகுளில் போய் எதுக்கு என்னென்ன சர்ச் பண்ணது எல்லாமே அவன் மெயில் ஐடியை வச்சு நீ என்னென்ன பண்ணுன ஏது பண்ணுன வேணான்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நான் வாயை திறந்து சொன்னேன்னா மண்டை உடஞ்சி மாவளுக்கு ஆயிரும். சரியா? மன்னார்குடி இதை நான் கோத்துணுன்னு கோத்தலை. நீ தயவு செஞ்சு நான் இப்பயும் சொல்கிறேன், கூகுளில் போய் நீ இதை சர்ச் பண்ணியா? எனக்கு தெரியுமா? நீயே சொல்லு, நீ சர்ச் பண்ணியா? அது மட்டும் இல்லை, எந்தெந்த மெயில் ஐடி அவங்ககிட்ட இருக்கோ நீங்கள் பார்க்குற பிட்டுப்படம் வரைக்கும் தெரியும். நான்லாம் அந்த மாதிரி வேலைக்கு போகிறதில்ல, அதனால் அதை பார்க்கவும் முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குற பிட்டுப்படமோ இல்லை நீங்கள் வந்து எதுவும் பண்ணுறதோ எல்லா அப்டேட்டும் அவன் மிரட்டுறது எப்படி மிரட்டுவான் தெரியுமா? உங்களோட மெயில் ஐடி என்கிட்ட இருக்குது, நான் இதை பார்த்தேன். அவன் ஏன் நம்ம ஸ்லிக்கானே என்னென்னங்கிறத என்கிட்ட சொல்லியிருக்கான். சரியா? என்ன ஸ்லிக்கானே சொல்லவா? ஏன்னா நீ செஞ்ச தப்பு உனக்கு தெரியும்ல, மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. எனக்கு தெரியும் நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏது பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியும். மன்னார்குடி என்னென்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படிங்கிறத இவன் சொன்னதும் தெரியும். இன்னும் பல்லான பேர் என்னென்ன பண்ணீங்கிறது எல்லாமே தெரியும். நான் இப்பயும் சொல்கிறேன், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு மனசாட்சிக்கு பயந்து பேசாமல் அமைதியாக இருக்கேன். ஏன்னா இது உண்மையா பொய்யாங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் மொபைலும் நீங்களோட உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியுமா? ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்கிறேன், யாரையும் ரொம்ப நல்லவங்கன்னு நெருங்கிறாதீங்க. எல்லாரையும் நான் பழகி பார்த்துட்டேன். அளவோட வச்சுக்கோங்க. நீ உடனே அந்த அம்மா கிட்ட போயிடாத. சரியா? நீ என்ன பண்ணுன சொல்லு. யாரை சொல்கிறேன்? மன்னாரா சொல்கிறேன். நீ என்ன பண்ண இது எனக்கு தெரியுமா? எனக்கு சண்டையா ஏதாவது ஒப்பா சொல்லு பாப்பா? இல்லை. ஆனால் இது எப்படி தெரியும்? நான்லாம் நினச்சேன்னு வச்சுக்க வினே, 4 வார்த்தை சொன்னா 4 பேர் 4 மூலிக்கு சுற்று ரவுண்டு கட்டுனாங்கன்னு வச்சுக்கவேன், நீ தாங்கவே மாட்டேன். நீ என்ன பிளாக்மெயில் பண்ணாத, புரியுதா? நீ என்னென்ன பண்ணாங்கிறத நீ எப்படி வேணாலும் திரும்பங்கிறதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். புரியுதா? நான் யார் ஒரு வாட்டி ஒருத்தவங்களை நான் சந்தேகப்பட்டேன்னா அதுக்கு அந்த பிள்ளை யார் மன்னார்குடியா இருந்தா பேசுனா பண்ணுனா அவள் வாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு அவள் போயிட்டா. சரியா? என்னென்ன கிளவி எப்படி வந்தா ஏது வந்தா யார் எடுத்தா யார் போய் பார்த்தா யார் வக்கீல் வச்சா எல்லாம் தெரியும் எனக்கு. பூனை கண்ணை மூடி பாலை குடித்தா உலகம் இருட்டு அப்படிங்கலாம் நினைக்கக்கூடாது. சரியா? படிக்காதவன் தான் ரொம்ப கிரிமினலாக யோசிப்பான். ஒரு பணக்காரவங்களுக்கு 10 பேர் நிற்பான், ஒரு படிக்காதவளுக்கு அந்த ஆண்டவன் தான் துணை நிற்பான். புரியுதா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் படிக்கலை, யாரு கூடயும் கெடுக்கலை, யாருக்கிட்டையும் வாங்கி தின்னுட்டு விசுவாசம் இல்லாமல் இல்லை, யாருக்கும் நன்றி இல்லாமல் இல்லை. இவங்களை பற்றி அவங்கள இன்னும் பேசணும்னா நிறைய பேசுவேன். புரியுதா? வச்சு உன்னை வேற மாதிரி ஆக்கி விட்ருவா. எல்லாரும் ஒன்று சேருவாங்க. சரியா? என்னென்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறத எல்லாரும் ஒன்று சேருவாங்க. அதுக்கு தான் இந்த சாம்பிள் சொன்னேன். இந்த சாம்பிள் கூகுளில் போய் மன்னார் என்ன சர்ச் பண்ணினேன், கேஸ் விஷயத்தை பற்றி செக்ஷனை பற்றி என்ன சர்ச் பண்ணினேன்,
என்ன எடுத்த, என்ன பார்த்த, எனக்கு தெரியுமா மன்னார், எனக்கு தெரியுமா இதை பற்றி சொல்லு, உனக்கு தெரியும்ல, இப்போ வச்சு வருவா வாருப்ப, சரியா? அதனால் இன்னும் நிறையா தெரியும். நீ மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேரோட டீட்டெயில் எனக்கு மொத்தமாக தெரியும். இத்தனைக்கு அவன் பேசலாம் வைக்கல, எனக்கு என்ன தகவல் வரணுமோ வரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அந்த அம்மா கிட்ட பேசின அந்த நபர் யாருன்னு சொல்லி அந்த நபர் மூலியமாகவே வாக்குமூலம் வாங்கி இந்த விஷயத்தெல்லாம் யார் சொன்னான்னு உங்களுக்கு வேணும்னா ரெக்கார்டு பூர்வமாக, ஆடியோ பூர்வமாக, ஆதாரபூர்வமாக நான் போட்டு காமிக்கிறேன். இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் மொத்தமாக மிரட்டினா என்னை என்ன பண்ண முடியும்? அடிப்பீங்களா? சரி. ஜெயிலில் போடுவீங்களா? சரி. ஆண்டவன் ஒருத்தனுக்கு முன்னாடி, கடவுள் முன்னாடி என்ன பண்ண முடியும்? யாரை எதுவும் பண்ண முடியாது. அவன் நினைக்கணும் நான் ஆண்டவனுக்கு பயந்து வாழ்றவ, சரிங்களா? பணத்துக்காக ஒரு ஊரே வேணாலும் வந்து நிற்கும். ஆனால் நல்ல குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் அந்த ஆண்டவன் வந்து என்னைக்கா இருந்தாலும் சரி, கஷ்டத்தை கொடுத்தாலும் அவன் என்றைக்குமே கைவிட மாட்டான். நான் கும்பிட்றேன் எங்கள் அப்பன் முருகன், எல்லாத்துக்கும் அவருக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன், ஏதா இருக்கேன், சாப்பிட்டா உங்களுக்கு விசுவாசமாக இருக்கேன் என்னன்னு, சரியா? நான் இப்பயும் சொல்கிறேன், வேணா இதோட விட்டுட்டு நீங்கள் வார்டுக்கு வேலையை பாருங்கள். இப்பயும் சொல்கிறேன், அந்த அம்மாவுக்கு தான் சொல்கிறேன், திரும்பியும் நீங்கள் ஒரு பாலுங்கணத்தில் போய் விழுவீங்க. திரும்பியும் நீங்கள் கண்ணீர் விட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் கூட இருக்கிறவங்க மூலியமாகவே நீங்கள் கண்ணீர் திரும்பியும் வடிப்பீங்க. இவன் குடும்பத்துக்குள்ளே தலையிடாதீங்க. விட்டீங்கன்னா நீங்கள் தான் கண்ணீர் கம்பளியமாக நிற்பீங்க. நாளைக்கு எல்லாம் ஒன்றும் சேர்ந்துக்கிட்டு உங்களை போட்டு பார்ப்பாங்கன்னு சொன்னேன், கேட்கல. நான் அப்படி தான் செய்வேன். அவரதங்க தான் சட்ட ரீதி பொண்டாட்டின்னீங்க, சரி செய்யுங்க. என்ன கண்ணீர் விட்டீங்களா? அதே மாதிரி இவனை சொன்னேன், நம்பாதீங்க. கூட இருக்கிறவனே நான் தான் சொன்னேன், அவன் வந்து நான் நடிப்புக்காரேன்னு சொன்னேன், நம்பலை. திரும்பி கஷ்டப்பட்டீங்க, வேதனைப்பட்டீங்க. எல்லாமே நான் வர்றதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், நீங்கள் கேட்கல. மனசு ரீதியாக மன உளைச்சலானீங்களே. மருந்து போட யார் இருந்தா சொல்லுங்க? கடவுள் ஒருத்தர் தானே இருந்தார் உங்களுக்கு மருந்து போட? இல்லை கூட வந்து யார் மருந்து போட்டாங்களா? நீங்கள் பழகின வட்டாரத்தில் யாராவது உங்களுக்கு மருந்து போட்டாங்களா? கடவுள்கிட்ட சொல்லி அழுது அந்த அழுக கண்ணீர் கடவுள் தான் உங்களுக்கு மருந்து, சரியா? உலகத்தில் இது மட்டும்தான் நிரந்தரம். யாரும் மருந்து போட முடியாது. கடவுள்னால மட்டும்தான் மருந்து போட முடியும். அந்த காயத்தை ஏன் ஏற்படுத்திக்கணும்? ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகணும்? இன்னைக்கு அவன் சொல்கிறான் வியூஸ் நல்லா போகுது, நீங்கள் இப்படியே இந்த கண்டென்ட்டை கொண்டுட்டு போங்கன்னு சொல்லி அவன் சொல்லுவான், சரியா? பல நாள் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் எல்லாருக்கும் 2 முகம் இருக்கும். அந்த முகத்தில் எப்போவுமே எல்லாத்துக்குமே 2 முகம் இருக்கும். ஒரே முகத்தை எப்போவுமே மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ எனக்கு 2 முகம் இருக்குது. அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். எப்படின்னா, மீடியாவுக்கு முன்னாடி நான் ஒரு கெட்டவங்கிற ஒரு முகம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மீடியாவுக்கு வெளியே நான் சூர்யா என்ன இருந்தாலும் சரி, அவர் குடிப்பா, கத்துவா, மற்றபடி இந்த பொய் பேசுறது, ப்ராடு பேசுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கிட்டு சொல்கிறது, அங்கிட்டு சொல்கிறது, அதை சொல்கிறது, இதை சொல்கிறது, இப்படி சொல்கிறது, அப்படி சொல்கிறது, அந்த பழக்கம் அவளுக்கு கிடையாதுங்கிறது. பழகிறவங்களுக்கு ஒரு முகம் காட்டுவேன், மீடியாவுக்குள்ளே ஒரு முகம் காட்டுவேன், அந்த மாதிரி. ஆனால் ஒரே முகத்தோடு யாருனாலையும் இருக்க முடியாது. 2 முகம் இருக்கும். அந்த 2வது முகத்தை, எல்லாரோட முகத்தையும் என்னால் வெளிக்கொண்டு வர முடியும், சரிங்களா? நீங்கள் கத்துற அளவுக்கோ, நீங்கள் வா அப்போ நான் பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், நான் இங்கே தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், சரிங்களா? இந்த உங்களை என்னென்னமோ பேசி அந்த கண்ணீர் விட்டு நீங்கள் அழுகும்போது எவ்வளோ கஷ்டத்தில் வேதனையில் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த உணர்வை நானும் உணர்த்தேன். அப்பெல்லாம் சப்போர்ட் பண்ண வரல உங்கள் அண்ணன்காரரு. இப்போ மட்டும் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே நயந்து அப்படியே ஏதோ அதை கூட எதுக்கு நான் போய் உங்ககிட்ட நல்லது சொல்லிட்டு உங்கள்கிட்ட நல்லது சொல்லக்கே எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் என்ன சொல்கிறேன்னா, உங்களை கண்ணீரில் விட்டவ கரிசோறு தின்னுக்கிட்டு இருக்கா. அவளை நானும் தான் நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி நீங்கள் அதை தான் இப்போ சொன்னீங்களே, ஒன்றும் பண்ணலையான்னு சொல்லி தான் உங்களை நான் கேட்டேன். ஏன் உங்களுக்கு ஏற்ற முகம் இது இல்லையே? நான் தான் சொல்கிறேன்ல, இவன் கூட சொன்னீங்கன்னா இந்த முகம் இல்லை, இதை விட கொடூரமான முகம், எப்படி கிளவி ரேஞ்சுக்கு உங்களை கொண்டு வந்துருவாங்க. இங்கே இருக்கவங்க கமாண்டு போடுறாங்களா எப்படி தெரியுமா? ஆம்பாங்க. கடைசியில் பன்னு கூட இல்லை, பன்னு இல்லை, வெண்ணெய் கூட வாங்கி தர மாட்டாங்க. கிளவியோட நிலைமையை பார்த்தீங்களா? வந்தானே கூட்டி கொடுத்த குமார் மெட்டம்னா கடைசியில் மேடத்துக்கு என்ன பண்ணா? போய் கரெக்டாக ஜெயிலுக்குள்ள பாய வச்சு படுக்க வச்சுட்டான். எப்போவுமே நமக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம பேசணும். ஏன்னா நாளைக்கு நம்ம கஷ்டமோ வலியோ சந்தோஷமோ எல்லாமே நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். நம்ம மானத்தை மறைக்க நம்ம தான் துணி போடுறோம். நம்ம அடிப்பட்ட காயத்துக்கு நம்ம தான் மருந்து போடணும். நம்மளோட வலியை நம்ம தான் உணர்ந்துக்கணும். அப்படி இருக்கிற கட்டத்தில் கேட்பார் பேச்சு கேட்டு, ஏன்னா நான்லாம் கேட்பார் பேச்சு கேட்குறதெல்லாம் விட்டுட்டேன். நிறைய பேர்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணேன். நான் தெளிவான ரூட்டில் போகிறேன், தெளிவான முடிவில் இருக்கேன். என்னோட டார்கெட் வந்து உங்களை உட்காரணும், 24 பேசணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி இப்படி. முதல்ல பார்த்தீங்களா நான் ரொம்ப டென்ஷன் ஆவேன். இப்போலாம் ஆகிறது இல்லையா தெரியுமா? ஏன்னா நான் கரெக்டாக போகிறேன்.
யார் பேச்சையுமே கேட்கறது இல்லை. எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா பட்டுன்னு சொல்லுவேன். நேற்றே நீங்கள் என்ன சொல்கிறீங்க வீடியோ போட்டு விவரமா? உன் கூட இருக்கவர் தான் சொன்னார். நீங்கள் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நீங்கள் சொன்னதுக்கு பின்னாடி தான் தெரியும் இவன் தான் இந்த நாரதர் வேலையை பார்த்துருக்கானு. இப்போ தெரியுதா இவன் என்னென்ன நாரதர் வேலையை பார்ப்பேன், இவன் என்னென்ன பண்ணுவேன், ஏதாவது பண்ணுவேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது இப்போ தெரியுதா? இதை தான் சொன்னேன். விளையும் பயிர் முளையிலே தெரிங்கிற மாதிரி இவன் என்னென்னலாம் பற்ற வைப்பேன், என்னென்னலாம் பண்ணுவேன்னு பல பேர்கிட்ட நான் சொன்னேன். நீங்கள் யாருமே கேட்கல. 7 வருஷமாக இவங்கிட்ட நான் குப்பை கொட்டுறேன்னா நான் எப்படியெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் நினைக்கிறீங்க இவ வந்து கூத்தியா, இவ வந்து இப்படி போனவா அப்படி போனவான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஒரு பொண்டாட்டிங்கிறவே பல பேர்கிட்ட பேச விட்டு பல பேர்கிட்ட படுக்க விட்டு பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிறானே. இதே கூத்தியாவை ஏன் கட்டின புருஷன்ட்ட கூட பேச விட மாட்டேங்கிறான், கட்டின புருஷனை பார்க்க கூட விட மாட்டேங்கிறான்னா அப்போ என்ன அர்த்தம்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். படிச்சிருக்கீங்க இல்லை, நான் படிக்காத கூப்பிட்ட தற்குறி. நீங்கள் நல்லா 4 பேர்கிட்ட இருந்தால் ஷூட்டிங் போகிறீங்க, 10 பேர் கூட நடிக்கிறீங்க வைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்ல. சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது உங்கள் மனசு இது பண்ணுற மாதிரி நான் பேசியிருக்கேனா? நாரதர் வேலையை நல்லா பார்த்து விட்டானா, கொளுத்தி விட்டானா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போயும் உங்களுக்கு நான் கடைசியாக அதைத்தான் சொல்கிறேன். இது கூட எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு லேசாக ஓரமாக சாப்பிட்டா அந்த விசுவாசம் இருக்கிறனால கூட இருக்கிறவனே உங்கள் நெஞ்சில் அம்ப குத்துவான். திரும்பியும் சொல்கிறேன், குத்துவாங்க. அது ஆம்பளையோ பொம்பளையோ எல்லாம் எனக்கு தெரியாது, குத்துவாங்க. இதை விட கண்ணீர் மாதிரி இன்னொரு வாட்டி நீங்கள் கண்ணீர் விட்டு இதே மீடியாவில் நீங்கள் உட்காந்து அழுவீங்க. பார்க்குறீங்களா? ஏன்னா நீங்கள் பழக்க வச்சிருக்கிறது அத்தனையுமே விஷப்பாம்பு, நல்ல பாம்பெல்லாம் கிடையாது. என்னையும் சேர்த்து சொல்கிறீங்களா? ஆமாம், நானும் ஒரு விஷப்பாம்பு தான். சரியா? அதனால் என்ன சொல்கிறேன்னா பார்த்து எப்படியா உங்களுக்கு தெரியாதது கிடையாது. எப்படி பழகணுமோ நீங்கள் இந்த அன்புக்கு ஏங்குறேன், பாசத்துக்கு ஏங்குறேன் அப்படி ஏங்குறேன்னா பாசமே பாய்சனாக மாறும், அன்பே அம்பா மாறும், எல்லாமே உங்களுக்கு திரும்பும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த எப்படி சொல்கிறது கொஞ்சம் லோக்கல் பீப்புள்கிட்ட நீங்கள் பழகிறது இல்லை, அதனால் உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ரெண்டாவது வந்து நீங்கள் கொஞ்சம் ரிச்சாகவே பழகிட்டீங்க. லோக்கலில் இறங்கி பழகினவங்கள்ட்ட கேட்டால் தான் எப்படிங்கிறது தெரியும். எனக்கு ஆம்பளையை பற்றியும் தெரியும், பொம்பளை பற்றி தெரியும், எல்லாரை பற்றியும் தெரியும். சரிங்களா? அதனால் நீங்கள் நீங்கள் கொடுக்குறதுக்கு பேரெல்லாம் பாசம் இல்லை, கூட இருக்கிறவங்க பூராமே பாய்சனாக வரும். நீங்கள் பாலாக கொடுத்தாலும் அது உங்களுக்கு பைசனாக வரும். இதே புலம்பல் ரீசனாக வந்து புலம்புனீங்க பார்த்தீங்களா, நேற்று வந்து டென்ஷனாகி கற்றுனீங்களா, அதெல்லாம் டோட்டலி வேஸ்ட். அவ்வளோ எமோஷனெலாம் ஆக வேண்டாம், நீங்கள் சாதாரணமாகவே பேசுங்க. சரிங்களா? அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொளுத்தி போட்டவன் அமைதியாக போயிட்டான், கொளுத்தி போட்ட நம்ம 2 பேரும் கொளுத்து விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டோம். தெரியுதா? இதுதான் விஜய் என்னை சொல்லியிருக்காரு. உசுப்பேத்திரவன்ட்ட ரஜினி என்ன சொல்லியிருக்காரு, உசுப்பேத்திரவன்ட்ட உம்முனும் விஜய் என்ன தான் சொன்னார். ஆமாம் ஆமாம், சாரி மன்னிச்சுக்கோங்க ரஜினி என்ன, விஜய் என்ன மன்னிச்சுக்கோங்க. உசுப்பேத்திரவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்திரவன்ட்ட கம்முன்னு இருந்தால் நம்ம வாழ்க்கை நம்ம ரூட்டில் போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இதை நீங்கள் என்ன பாணியில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இதுக்கும் நீங்கள் டென்ஷன் ஆகி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி கற்றுனாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. உட்காந்து மெதுவாக இதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் தனியாக போட்டு அந்த காதில் மாட்டுவோமே, அதுக்கு பேர் இங்கிலீஷில் சொல்லுவீங்களே, அதை போட்டு உட்காந்து உங்கள் மைண்டை ஃப்ரீயாக ஆண்டவர்கிட்ட கடவுள்கிட்ட வச்சு என்ன சொல்கிறா ஏதோ சொல்கிறா, என்ன ஏதோ சிம்பாலிக்காக ஏதோ சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா புத்திசாலியா நீங்கள் வாட்டுக்கு பிள்ளைகளோட எப்பவும் போல சந்தோஷமாக ஆக்க பொங்க திங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு சந்தோஷமான உங்கள் லைஃப்பை போகலாம். இல்லைனா மீண்டும் 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 மன உளைச்சலாகி இதுலேயே சரிங்களா உங்களோட இது வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. நல்லபடியாக கடவுள் கொடுத்த ஒரு நடிப்பு இருக்குது, அது பெரிய போகலாம். இதுகளையெல்லாம் நம்பி இதெல்லாம் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. இப்பயும் நான் உங்களை வந்து பார்த்துருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. பூராமே பாய்சன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? பாலுன்னு சொல்லலை. நீங்கள் வேணால் கொடுக்குறதுக்கு பாலாக இருக்கும், ஆனால் பாய்சன் உங்களை சுற்றி இருக்கிறது. இப்போ கூட என்னை எல்லாரும் திட்டுவாங்க, நேற்று தான் உன்னை அந்த அம்மா அந்த கிளி கிழிச்சிச்சு, இன்றைக்கி ஏன் பேசுகிறேன்னா பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருப்பான். அதுக்காக நான் சொல்கிறத சொல்லாமல் இருக்க முடியுமா? நான் யாராக இருந்தாலும் எனக்கு என்னை நல்லது நினச்சவங்கள நல்லா இருக்கணும், காப்பாற்றணும் தான் நான் நினப்பேன். சரிங்களா? அதனால் போதும், பாய். நான் ஏதாவது உங்களை கஷ்டப்படுற மாதிரி பேசலை. ஏன்னா எங்களை மாதிரி கிராமத்துக்கார பிள்ளைய பேசும்போது அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்களை மாதிரி கொஞ்சம் ரிச் பீப்புள் பேசினா தான் அது உங்களுக்கு புரியும். நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. ஏன்னா நான் எப்படி பாணியில் பேசணும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் பார்த்துக்கோங்க, டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல இந்த சில்லி வண்டு ஒன்று கத்திக்கிட்டு கிடக்கு பற்றி, அந்த சில்லி வண்டு இதை பண்ணினீங்கனாலே மொத்த பேத்துக்கு பயம் தானாக வரும். சரிங்களா? சில்லி வண்டையே இப்படி சில்லுன்னு கத்த விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுலேயே உங்களை என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் கரிச்சோறு தின்னுக்கிட்டு இருக்கு. கண்ணீர் கம்பளியமாக இருந்தால் உங்களை பார்த்து கரிச்சோறு. பார்த்துக்கங்க வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. சரி மக்களே, பாய். 3 மணி கமெண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக கழுவி ஊற்றிங்க. நீங்கள் வேலைக்கு ஊற்றுங்கடி ராசா, உங்கள் வேலை ஊற்றுற வேலை, ஏன் வேலை சமைக்கிற வேலை. விடுங்க பாய்.